உலக மனிதர்களாகிய நாம் எல்லாரும் அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். எதை தவிர? உயிரை கொடுப்பதை தவிர. ஆனால் பாவிகளாகிய நமக்காக பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவை, ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக? தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படிக்காக. அதைத்தான் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தருளி. எதற்காக இந்த உலகத்திற்கு தந்தார்? அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவங்க கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. அகலம், ஆழம், நீளம், எல்லைக்கான அன்பு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பா இல்லையா என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு நிகராக நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அதனால தான் தன்னுடைய ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். கெத்சமனே தோட்டத்தில் வியர்வை இரத்தமாக வெளியேறுகிறது. வியர்வை எப்பொழுது இரத்தமாக வெளியேறும் என்று பார்க்கும்போது, வியாகுலத்தினுடைய உச்ச கட்டத்தில் போகும்போது உடம்பில் உள்ள இரத்த குழாய்கள் எல்லாம் வெடிக்கும்போது அந்த இரத்தங்கள் வெளியேற வழி இல்லாமல் அந்த வியர்வை ஓட்டைகளின் வழியாக வெளியேறும். வியர்வை மாதிரியே இரத்தம் என்ன செய்யுமா? வெளியேறுமா. அதுபோல தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தம் வியர்வையாக வெளிவந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வியர்வை வருவதற்கு பதிலாக அவருக்கு தாங்க முடியாத வியாகுலத்தினாலே அவருடைய இரத்த குழாய்கள் வெடித்து அந்த வியர்வை துளைகள் வழியாக இரத்தம் என்ன செஞ்சதான்? வெளியில் வந்ததான். அந்த சூழ்நிலையிலும் கூட இயேசு கிறிஸ்து ஐயோயோ இந்த பாடுகள்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் ஓடியே போயிடுறேன் என்று சொல்லி ஓடி போகலை. பிதாட்ட ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். யாருக்காக? பிதாவுக்காகவா? இல்லை, பாவிகளாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பாவம் செய்த நாம தான் தண்டனையை அனுபவிக்கணும். வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு பிள்ளை தப்பு செய்யுதுன்னா எந்த பிள்ளை தப்பு செஞ்சிச்சோ அந்த பிள்ளையை தான் நம்ம என்ன செய்வோம்? அடிப்போம். அந்த பிள்ளையை விட்டுட்டு தப்பு செய்யாத இன்னொரு பிள்ளையை என்ன செய்ய மாட்டோம்? அடிக்கவே மாட்டோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதை நம்ம பார்க்கும்போது, பாவம் செய்த நமக்காக, அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நமக்காக யார் பலியானார்? இயேசு கிறிஸ்து பலியானார். இது எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்று நம்ம பார்க்கும்போது, தேவன் நம்மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு. நமக்காக உயிரையே இயேசு கிறிஸ்துவும் கொடுப்பதற்காக முன் வந்தார். எல்லாருமே மறிக்கும்போது தலையை அண்ணாந்து பார்த்து தான் என்ன செய்கிறாங்க? ஆவியை ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். மறிச்சதுக்கப்புறம் தலை கீழே விழுகும், அது வேற. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அந்த முன்னாடி இருந்த மனிதர்களை கூட பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருந்தாராம். அதை எல்லாம் நம்ம இன்றைய நாளில் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஏதோ குடியில் ஜோடித்தோம், பிரியாணி சாப்பிட்டோம், உறவினர்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுத்தோம், அதோட கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ் போட்டோம், அதோட கிறிஸ்மஸ் முடிந்து போயிடுச்சு என்று இல்லாதபடிக்கு உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இதை போல இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ லட்சம் ஜனங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாருங்க, அவருடைய அன்பு நம்மளால் ஒருபோதும் மறக்கவே முடியாது.
பாவிகளாகிய நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த அன்பு. அதற்காகவே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். உயிரை கொடுப்பதற்காகவே, பாவிகளாகிய நமக்காக மரிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்து வந்தார். ஏன்னா அவர் எங்கே இருந்தார்? தேவனோடு தேவனாக இருந்தார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் பார்த்தோம், யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுளாக இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக வந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு விலையேற பெற்ற அன்பு. எலியோனை கண்ணோக்கி, அருமையாக பாடலை பாடணும். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஒருவேளை கருவில் இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், பையன் பிறந்தா எஸ்ரோமு, பொண்ணு பிறந்தா சிஃபோரான்னு பேர் வைக்கணும்னு எஸ்ரோம் வயிற்றில் இருக்கும்போதே நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அந்த பேரையும் நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டு தான் என்ன செஞ்சோம், முடிவு பண்ணோம். அப்போ தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். அப்போ பாருங்கள், அவருடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்ற அன்பாக இருக்கிறது. இன்றைக்கு பணம் இருந்ததுன்னா, செல்வாக்கு இருந்ததுன்னா மனிதர்கள் நம்மை தேடி வர்றாங்க. இல்லைன்னா நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க, ஓடி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை நாம் உருவாகும் முன்னே, நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா, நம்மை பெயர் சொல்லி அழைத்து வைத்திருக்கிறாராம். கர்த்தரை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே போக முடியாது. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கர்த்தர் அங்கேயும் வருகிறார், வானத்திற்கு ஏறினாலும் கர்த்தர் அங்கேயும் இருக்கிறார். ஏன்னா வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வானத்திற்கும் பூமிக்கும் உயர்ந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவரை ஒரு சின்ன கோயில்லையோ சின்ன குடியிலையோ அநேகர் என்ன செய்கிறாங்க, ஜோமாலை வச்சுருக்கிறாங்க. அந்த சின்ன சிறுவத்திலையோ என்ன செய்ய முடியாது, கர்த்தரை அடக்கி வைக்க முடியாது. அவர் நம்முடைய இருதயம் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? நம்ம ஒவ்வொருவருடைய இருதயம் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? நம்முடைய கையை இப்படி மடக்கணும்னா இவ்வளோ பெருசு நம்முடைய இருதயம். இந்த இருதயத்திற்குள்ளே கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லுகிறார். வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, பூமி இங்கே இருக்குது. அவ்வளோ பெரிய தேவனா நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற அளவுக்கும் இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற பெரிய தேவனாகவும் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிற தேவன். அவருக்கு இங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார், இதுக்குள்ளே தான் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம குறிப்பிடவே முடியாது. அப்போ கர்த்தரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகவே முடியாது. போனாலும் என்ன செய்வாராம், அவர் நம்மை தேடி நம் பின்னாடியே என்ன செஞ்சிருவார், வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையினால் தான் நம்ம அநேக கொள்ளை நோய்களை தாண்டி நம்ம வந்திருக்கிறோம், அநேக விபத்துகளை தாண்டி வந்திருக்கிறோம், அநேக பிரச்சனைகளை தாண்டி நம்ம உயிரோடு ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்றால் மரித்து போகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறதுனால இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் ஜீவிக்கிறார், வாழ்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்னை நிர்மூலமாகாமல் காப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாம் நம்பி இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையினால நான் இம்மட்டும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். போன வருஷம் இந்நேரம்லாம் நான் படுக்கையாக இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு சாட்சியாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. அப்போ பாருங்கள், நம் நிர்மூலமாகாமல் காத்தது கர்த்தருடைய கிருபை தான். கடும் கோபத்தால் கர்த்தர் நம்மை அடித்தாலும் கனிவாக என்ன செய்கிறார், தேர்ச்சிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை ஏதாவது சேட்டை செஞ்சால் நம்ம அடிக்கிறோம், அதோடு நம்ம அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறதில்ல, விட்டுறதில்லை. அடுத்த வேளை சாப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் சமைக்கிறோம். ஏதாவது திருவிழா வந்தது, ஏதாவது விசேஷ நாட்கள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம், ட்ரெஸ்ஸுகளை எடுத்து கொடுக்கணும். நீ அன்னைக்கு அந்த தப்பு பண்ணினீல, அதனால் உனக்கு இது கிடையாது என்று சொல்லி நம்ம அந்த பிள்ளைகளை ஒதுக்குறதில்லை. பொல்லாதவர்களாகிய நாமே
நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் அதை காட்டிலும் விசேஷித்த நன்மையான காரியங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் மீண்டுமாக நம்மை கூட்டி வருவார். கடும் கோபத்தால் கர்த்தர் நம்மை அடித்தாலும் அடுத்த நிமிடம் என்ன செய்வார்? அனைத்து சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, இருளும் போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அது வியாதி நிமித்தமாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தமாக ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம். இருள் போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிற வேளையில் அடுத்த எங்கே போகிறது, என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது என்று சொல்லி வழி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தராகிய தேவன் நம்மை அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஐயோ, கடவுள் என்னைய மறந்துட்டாரு போல, அதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நான் உன்னைய மறக்க மாட்டேன், நான் உன்னைய இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரை ரட்சிப்பதற்காக தான் வந்தேன் என்று சொல்லி அந்த கானானிய பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நாமெல்லாம் ஒரு காலத்தில் காணாமல் போயிருந்தோம். கர்த்தரை அறியாமல் இருந்தபோது காணாமல் வழி திசை மாறி நம்ம திரிந்து கொண்டிருந்தோம். கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளை எனக்கு வேணும், இந்த பையன் எனக்கு வேணும் என்று சொல்லி நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து இருக்கிறார். அப்போ நம்மளை மறப்பாரா? நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தரே நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால், ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் எந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஆனால் நாம் அதை என்ன செஞ்சிடறோம்? அநேக சூழ்நிலைகளில் அவருடைய அன்பை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இன்றைய நாளில் நம்ம ஒரு முடிவை எடுப்போம். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் நான் உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம்முடைய அன்பை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒரு முடிவை எடுப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை நேசித்து எங்கள் மேல் அன்பு பாராட்டுகிற எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல வேலையிலும் கூட அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு சிறு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு எல்லையே இல்லையே தகப்பனே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் எங்களை அணைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறீரே தகப்பனே. உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் நிர்மூலமாகாமல் காக்கிற உம்முடைய மகாபெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ நீர் எங்களை மறந்து விட்டீர் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய வேலையிலும் கூட அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு ஈடாக நாங்கள் எங்களுடைய ஜீவனையே கொடுத்தாலும் அது அப்பா ஈடாகாதே தகப்பனே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, அவ்வளவு பெரிய அன்பை நாங்கள் நினைத்து நாங்கள் இப்பொழுது உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்முடைய அன்பிலே நாங்கள் என்னாலும் வாழ்ந்து கலிகூற கர்த்தர் எங்களுக்கு வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்க. இதோ தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படிக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்தீரே தகப்பனே. இதோ இயேசு கிறிஸ்துவும் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாகவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காகவும் தம்மை தாமே அப்போ ஒப்பு கொடுத்தாரே தகப்பனே. இந்த அன்பை நினைத்து நாங்கள் அப்போ உண்மை நாங்கள் எங்களுடைய மரண பரியந்தம் துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு நீ கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பை அவர்கள் மேல் இன்னும் அதிகமாக பொழியும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.